இந்தியர்களின் பணி அனுமதிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று உஸ்மான் ஹடி கட்சியில் இருந்து குரல் வந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மட்டும் இல்லாமல் வங்கதேச நாட்டில் இந்துக்களின் வீடு தீ வைக்கப்பட்டுள்ளது பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்க்கப்பட்டு நோபல் பரிசு பெற்ற யூனுஸ் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. உஸ்மான் அடி என்ற இளைஞர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டில் போராட்டங்கள் வெடித்து வன்முறையாக மாறியது உலக அளவில் கவனிக்கப்பட்டது. பின் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியானது. இதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் குறிப்பாக அந்நாட்டின் சிறுபான்மையினர்களை குறிவைத்து தாக்கியது உலக நாட்டு மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மேலும் திபு சந்திரதாஸ் என்ற இந்து மதத்தை சார்ந்த நபர் மீது அந்நாட்டு மக்கள் தாக்குதல் நடத்தி கொன்று மரத்தில் கட்டி வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பலரையும் உலுக்கியது. தொடர்ந்து பல சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. பிறகு அம்ரித் மோண்டால் என்ற இந்து மதத்தைச் சேர்ந்த இளைஞரும் கொல்லப்பட்டது அந்நாட்டில் இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரிக்க செய்ததை காட்டியது. வங்கதேசத்தின் உள்நாட்டு அரசியல் காரணமாக உருவான பிரச்சனை மத அடிப்படையிலான தாக்குதலாக மாறி தற்போது இந்தியா வங்கதேசம் என இரு நாட்டு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது பொதுமக்கள் இடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்துக்கள் உட்பட சிறுபான்மை மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனங்களை தெரிவித்தது மட்டும் இல்லாமல் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்துக்கள் உட்பட சிறுபான்மையினர் மக்கள் மீது 2900க்கும் மேற்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. இதற்கு பதிலளித்த வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் இந்தியாவின் கருத்துக்கள் மிகைப்படுத்தப்பட்டவை எனவும் தனிப்பட்ட குற்ற சம்பவங்களை சிறுபான்மையினர் மீதான துன்புறுத்தலாக சித்தரிக்க முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டியது. இது நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் இரு நாட்டு உறவுகளை பாதிக்கும் என்றும் வங்கதேசம் கூறியது. ஆனால் கொல்லப்பட்ட உஸ்மான் அடியின் சகோதரர் ஓமர் அடி வங்கதேச நாட்டையே குற்றம் சாட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது வங்கதேச அரசு உள்நாட்டில் நடக்கும் பிரச்சனையை இந்தியா மீது திசை திருப்பி தங்கள் நாட்டு அரசின் மீது அனுதாபம் தேடிக்கொள்ள முயற்சிப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் அந்நாட்டின் பிர்ஜோப்பூர் மாவட்டத்தில் உள்ள டம்ரிட்டாலா கிராமத்தில் இந்து குடும்பத்தைச் சேர்ந்த 5 வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளது. மேலும் இப்பிரச்சனையை தீவிரமாக்கியுள்ளது. உள்நாட்டு அதிகாரிகளின்படி தீ விபத்திற்கான சரியான காரணம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உஸ்மான் அடி தலைமையிலான இன்கிலாப் மோர்ச்சா கட்சியின் செயலாளர் அப்துல்லா அல் ஜாபீர் 32 வயது இளைஞரான தலைவர் அடி கொலை வழக்கில் விசாரணையை முடித்து அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் நீதியின் முன் நிறுத்துமாறு முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கத்திற்கு 24 நாட்கள் காலக்கெடு விதித்துள்ளது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்தின் சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் பாதுகாக்க இந்தியர்களின் பணி அனுமதிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. அதோடு ஷேக் ஹசீனாவை புதுடெல்லி அனுப்ப மறுத்தால் இந்தியா மீது சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடருமாறு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இரு நாட்டின் உறவுகள் மேலும் பாதிக்கும் என தெரிகிறது.